இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் முன் சாய் சுதர்சன் சில உத்திகளை கடைபிடித்தார். இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங்கை தொடங்கியிருந்தது. ஜெய்ஸ்வால் மற்றும் KL ராகுல் பேட்டிங் செய்து வந்தனர். அப்போது மூன்றாம் வரிசையில் இறங்க வேண்டிய சாய் சுதர்சன் ஓய்வறைக்கு வெளியே அமர்ந்திருந்தார். அப்போது பந்தை கையில் வைத்து அதை மேலே கீழே மற்றும் இடதுபுறம் வலதுபுறம் என அசைத்தபடி அதை உற்று பார்த்து வந்தார். இதன் மூலம் தான் பேட்டிங் செய்ய செல்லும் போது பந்தை உற்று கவனித்து பேட்டிங் செய்வதற்கு உதவும் என்ற வகையில் இந்த உத்தியை அவர் செய்து வந்தார். இது நேரலை ஒளிபரப்பில் காட்டப்பட்டது. மேலும் அவர் அப்போது இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களின் சில உத்திகளை ஒரு காகிதத்தில் குறித்து வைத்துக் கொண்டிருந்தார். இவ்வாறு பல்வேறு உத்திகளையும் கடைபிடித்த சாய் சுதர்சன் அடுத்து பேட்டிங் செய்தபோது 30 ரன்கள் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்தார். ஏற்கனவே முதல் இன்னிங்ஸில் அவர் ரன் ஏதும் எடுக்காமல் இருந்தார். இதையடுத்து இவ்வளவு விஷயங்களையும் செய்து பில்டப்பை ஏற்றி விற்று வெறும் 30 ரன்கள் மட்டும் அடிக்கிறாரே, எதற்காக இது போன்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என ரசிகர்கள் சிலர் அவருக்கு எதிராக விமர்சித்து வந்தனர். இந்த 2 இன்னிங்ஸ்களிலும் சாய் சுதர்சன் பென் ஸ்டோக் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். அதுவும் ஒரே மாதிரியாக ஆட்டமிழந்தார். லெக் சைடில் அவருக்கு பந்து வீசப்பட்ட போது அதை அடிக்க முயற்சி செய்து கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இதையடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அபிமன்யு ஈஸ்வரன் மூன்றாம் வரிசையில் பேட்டிங் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எனவே சாய் சுதர்சன் நிலை கேள்விக்குறியாகி இருக்கிறது.